அதாவது வெங்கடேஷ் பண்ணையார் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து என்னென்ன கேஸாக இருக்குது அவர் மேலே? நேரடியாக அவர் களத்தில் இறங்கி துப்பாக்கி எடுத்தோ கத்தி எடுத்தோ சண்டை போட்ட மாதிரியான வழக்குகள் வந்து எந்த பதிவுமே இல்லையே. வெங்கடேஷ் பண்ணையார் வந்து இப்போ இந்த அளவுக்கு என்கவுண்டர் பண்ணுற அளவுக்கு அவர் என்ன சார் தவறு பண்ணார்? வெங்கடேச பண்ணையார் என்பவர் வந்து என்ன கேட்டிங்கன்னா, அவர் அசுரமாக வளர்ச்சியை பெற்று வருகிறார். வெங்கடேச பண்ணையார் ஒரு விஷயத்தில் போய் பேசினார்னா அதை சக்ஸஸாக முடிச்சுட்டு வராரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட்டு உண்டு. அப்படியே அவரோட பேர் வேற லெவலில் ரைஸ் ஆகி போயிட்டே இருக்கு. உளவுத்துறையெல்லாம் இருக்காங்கல்ல, உளவுத்துறை வந்து என்ன பண்ண கேட்டால் ஃபாலோ பண்ணுவான். ஒரு ஆள் வளர ஆரம்பிச்சிட்டாலே என்ன பண்ண கேட்டால் 4 போலீஸ் அவங்கள ஷேடோ போட்டே இருப்பாங்க. இவங்க எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, எங்கே மீட் பண்ணுறாங்க, எங்கே என்ன டிரான்சாக்ஷன் நடக்குதுன்ட்டு. ஆனால் வந்து இது வந்து காவல்துறையினர் திட்டமிட்டு செய்த ஒரு என்கவுண்டராக தான் பார்க்கப்படுது. இவர் இருந்த காலகட்டத்தில் தான் வந்து நம்ம வந்து பசுபதி பாண்டியனும் அவர் வந்து நெல்லை மாவட்டத்தில் இருந்தால் 2 பேரும் வந்து எதிரெதிர் துருவங்களாக இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஆவாதுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. வெங்கடேச பண்ணையாருடைய குடும்பத்தில் 2 கொலைகள் நடைபெறுகிறது. அந்த கொலைக்கு பழி வாங்கணும்னு சொல்லி அப்படியே போகிறாங்க. இவர் கூட இருக்கிறவங்க அவங்க கொலை பண்ணுறாங்க. இப்படி உருவானதான் அந்த சண்டை. சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வச்சு தான் 2003ஆம் ஆண்டு இதே மாதம் செப்டம்பர் 26ஆம் தேதி தான் அவர் வந்து காவல்துறையினர் என்கவுண்டர் செய்யப்படுகிறார். அப்போ வந்து அதிமுகவினுடைய ஆட்சி. அப்போ அவங்களுடைய மனைவி 6 மாத கர்ப்பிணி ராதிகா செல்வி. திமுக என்ன பண்ணுறாங்கன்னா 28 வயது ராதிகா செல்வி அவர்களுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா எம்பி சீட்டு கொடுக்குறாங்க. திருச்செந்தூரில் கொடுக்குறாங்க. பசுபதி பாண்டியனார் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு இன்னைக்கு வரையும் போய்கிட்டு இருக்கு. அதே போல் அவர் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த டீம் இந்த டீம் கிட்ட அடிச்சு, இந்த டீம் அந்த டீம் அடிச்சு, அப்போ இது வந்து இதற்கு காரணம் யாராக இருக்க முடியும்? இந்த 2 பிரிவினரா? அதிகாரமும் பவரும் கவர்மெண்ட் கிட்ட தானே இருக்கு. காவல்துறையினரால் வாகனத்தில் கொண்டு செல்லப்படும் போது டோல்கேட்ல வந்துட்டு மிளகா தண்ணியில் கரைச்சு அப்படியே போலீஸ் வண்டியில் போகும்போதே இறக்கி அங்கேயே கொலை செய்தார்கள். இந்த சண்டை நெல்லை மாவட்டத்து சண்டைன்றது அது தீராத ஓயாத சண்டை. காவல்துறை வந்து தங்களுடைய என்னன்னு கேட்டிங்கன்னா வெஞ்சன்ஸை தீர்த்து கொள்வதற்காக எப்படி வேணால் ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். என்கவுண்டர்ன்றதே என்னன்னு கேட்டிங்கன்னா 90% வந்து அது ஒரு செட்டிங் தான். அது வணக்கம் சார். வணக்கம். அரசும் காவல்துறையும் நினைச்சால் ஒரு மனிதனை உருவாக்க முடியும், அழிக்கவும் முடியும். அந்த விஷயத்தில் நாம் இன்று பார்க்க இருப்பவர் வெங்கடேஷ் பண்ணையார். ஆரம்பகால வாழ்க்கை எப்படி சார் இருந்துச்சு அவருடைய வாழ்க்கை? அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் அம்மன்புரம் என்கின்ற மூலக்கரை பக்கத்தில் இருக்க அம்மன்புரம் என்கின்ற கிராமத்தில் பிறந்தவர் தான் வந்து வெங்கடேச பண்ணையார். பெரிய ஒரு நிலச்சுவந்தார், ஒரு பண்ணையார் குடும்பத்தை சார்ந்தவர். அவங்களுடைய நிலைமை வந்து ஒரு 1500 ஏக்கர் இடம் கிட்ட இருந்துச்சு அப்படின்ற ஒரு சொல்லு இருக்குது. அதே போல் என்னென்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து நிறைய நற்காரியங்கள் நீங்கள் அந்த சைட்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தான் வந்து இந்த காலகட்டத்தில் தான் வந்து என்னென்னு கேட்டால் இந்த சாதி அமைப்புகள்லாம் வந்து நம்ம பின்னோக்கி போயிட்டுருக்கோமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு தான் ஏற்படுது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து நிறைய நற்காரியங்கள் செஞ்சுருக்காங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. தொழில் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் வந்து சப்போர்ட்டிவாக நிறைய பேருக்கு இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆரம்பகால வாழ்க்கை முறை அப்படின்போது ஒரு செழிப்பான குடும்பத்தில் வளர்ந்தவங்க. பட் ஆனால் நல்லது கெட்டது தெரியும், கஷ்டங்கள் தெரியும் அப்படின்ற ஒரு ஃபேமிலியில் வந்தவங்க தான் வந்து வெங்கடேச பண்ணையார். ஆரம்ப காலத்தில் எப்படி சார் அவர் ஒரு ரவுடியாக சித்தரிக்கப்பட்டதா எப்படி சார்? இல்லை, ரவுடியாலாம் வந்து இப்போ யாரும் சித்தரிக்கலை. ரவுடியாக வந்து சித்தரிக்கப்பட்டது எப்படின்னு கேட்டிங்கன்னா காவல்துறை வந்து தங்களுடைய என்னென்னு கேட்டிங்கன்னா வெஞ்சன்ஸை தீர்த்து கொள்வதற்காக எப்படி வேணால் ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். அதே நேரத்துக்கு என்ன கேட்டால் ஒட்டுமொத்தமாக நம்ம காவல்துறையும் குற்றச்சாட்டுக்கு சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள், அதாவது அவருக்கு வந்து இப்போ இருந்தாருன்னா 57 வயசு 57 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு 57 இயர்ஸு. ஆள் பார்க்குறதுக்கு நல்ல ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய ஆள், ஆக்டிவான ஒரு பர்சனு. தொடர்ந்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்களுக்காக அவர் வந்து களத்தில் நின்று அந்த மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு மனிதர். நிறைய பேரை படிக்க வச்சுருக்காரு, நிறைய கல்விக்காக பணங்கள்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அங்கே லோக்கல் பாலிட்டிக்ஸ், அதாவது அவங்க தந்தையார் வந்து படுகொலை செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் வந்து ஒரு சிலர் படுகொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னும் போது அப்போ வந்து அது என்ன கேட்டிங்கன்னா ஒரு சாதி ரீதியாக, அதாவது அது குட்டியாக ஒரு 2 பிரிவினருக்குள்ளே ஒரு சின்ன சண்டையை ஆரம்பித்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு முழுவதும் அது வந்து ஒரு பெரிய ஒரு பதட்டமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது வெங்கடேச பண்ணையார் அவர்கள் நேரடியாக இறங்கி வெட்டினார் குத்துனார்ன்றதுல எந்த ஒரு பதிவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான கேட்டிங்கன்னா அது பெரிய தலைக்கட்டு. யார் வந்து வசதி வாய்ப்போடு இருக்காங்க, அவங்களுக்கு பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னும்போது என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அவங்கள ரோப் பண்ணுறது தான். அவங்கள என்ன பண்ணுவாங்க கேட்டால் அப்படியே இழுத்து அவங்களுக்கு பின்னாடி தான் இதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டு தான் அவரை வந்து அந்த மாதிரியான
மனநிலைக்கு வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வந்தது. ஆரம்ப காலத்தில் அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு செயல்களில் செய்யலை. பட் ஆனால் அவங்க குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கான சண்டை போடுறது எப்படின்றத அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அது வந்து ஒரு 2 பிரிவினருக்குண்டான சண்டை. அதாவது இவங்க குடும்பத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பு, இந்த பாதிப்புக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும்னு அவங்க ஆயத்தமாகிட்டு இருக்கும் பொழுது தான் வந்து என்னென்னு பண்ணிட்டாங்கன்னா, காவல்துறை வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு தவறு நடக்குது, அங்கே போய் கேட்குறாங்கன்னா ஈஸியாக நம்ம கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லிடலாம். ஒன்று கட்ட பஞ்சாயத்து சொல்லலாம், பேச்சுவார்த்தை மூலிமா அவங்க சரி பண்ணிட்டாங்க பண்ணு சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து என்னென்னு கேட்டால் இவங்களை வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்து உருவாக்கப்பட்டதான். இது இந்த பிம்பமே உருவாக்கப்பட்டுருச்சு. அந்த மாதிரி வெங்கடேஷ் பண்ணையார் வந்து இப்போ இந்த அளவுக்கு என்கவுண்டர் பண்ணுற அளவுக்கு அவர் என்ன சார் தவறு பண்ணார்? அதாவது என்ன கேட்டிங்கன்னா, தொடர்ந்து அதாவது சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வச்சு தான் 2003ஆம் ஆண்டு இதே மாதம் செப்டம்பர் 26ஆம் தேதி தான் அவர் வந்து காவல்துறையினர் என்கவுண்டர் செய்யப்படுகிறார். அப்போ வந்து அதிமுகவினுடைய ஆட்சி. அதுவும் இல்லாமல் என்ன கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து திருச்செந்தூர் தொகுதியில் வந்து காங்கிரஸ் வந்து இப்போ ஸ்ட்ராங்காக இருந்தது. எம்பி தொகுதியாக இருக்கட்டும், எம்எல்ஏ தொகுதி அப்படின்போது காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது இவங்க வந்து அதிமுகலாம் வேலை செய்தவர்கள். அதிமுக வந்து அந்த இடத்துல வந்து கால் ஊன்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக வந்து வெங்கடேச பண்ணையார் இருந்தார். அவருக்காக வந்து அவருக்குன்னு சொல்லி ஒரு ஆதரவாளர் கூட்டம் இருந்துச்சு. நம்மளுடைய இதே என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரிவினர் தான் அங்கே இருப்பாங்க. எல்லா மாவட்டத்திலும் எல்லா அமைப்பினரும் எல்லா சாதியினரும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு தான் தமிழ்நாடு. இந்த மாவட்டத்தில் இந்த சாதி மட்டும்தான் அதிகமாக இருப்பாங்க, இந்த மாவட்டத்தில் இவங்க தான் டாமினேட் பண்ணணும், தொழில் பண்ணணும்னு யாரும் சொல்ல முடியாது. அதுவும் இவங்களும் அது மாதிரி சொன்ன மாதிரி தெரியல. பட் ஆனால் கண்டினியூஸாக வந்து இந்த குடும்ப பிரச்சனைகள், இந்த இவங்க தந்தையார் கொலை செய்யப்படுகிறார் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் எப்பயுமே இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது வெங்கடேச பண்ணையார் என்பவர் வந்து என்ன கேட்டிங்கன்னா, அவர் அசுரமாக வளர்ச்சியை பெற்று வருகிறார். வெங்கடேச பண்ணையார் ஒரு விஷயத்தில் போய் பேசினார்னா அதை சக்ஸஸாக முடிச்சுட்டு வராரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட்டு உண்டு. அப்படியே அவரோட பேர் வேறு லெவலில் ரைஸ் ஆகி போயிட்டே இருக்குது. போயிட்டு இருக்கும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிமுக பீரியடில் வந்துட்டு இது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. இந்த வளர்ச்சி வந்து விஸ்வரூபமாக போய் கொண்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அடுத்த கட்டம் நமக்கு சிக்கலை உருவாக்கும், இல்லை ஏதோ ஒரு வழியில் வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அரசியல் ரீதியாக சொல்கிறீங்க? ஆமாம், அரசியல் ரீதியாக போயிடுச்சு இது. அரசியல் ரீதியாக ஏன்னா ஒரு கம்யூனிட்டியோட ஓட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கம்யூனிட்டி பேஸ்டு பாலிடிக்ஸ்லாம் பார்க்கும்போது கேட்டால் ஒரு சீட் 2 சீட்டுக்கு அடிச்சுப்பாங்க. அந்த ஒரு சாதின்னு இருக்கும்போது அதுக்கு 5 அமைப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு சாதி வந்து என்ன பண்ணுறா, அந்த டிக்கெட்டு சீட்டு கேட்க போகும்போது பார்த்தீங்கன்னா 10 பேர் போய் கேட்பான். அந்த ஒரு தொகுதியை 10 பேர் போய் கேட்பான். அதில் ஒற்றுமை இருக்காது. அப்படி இருக்கும்போது வரப்போகிற தேர்தலில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா, இல்லை இவங்கனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு சொல்லி உளவுத்துறையெலாம் இருக்காங்கல்ல, உளவுத்துறை வந்து என்ன பண்ண கேட்டால் ஃபாலோ பண்ணுவான். ஒரு ஆள் வளர ஆரம்பிச்சிட்டாலே என்ன பண்ணுவோம் கேட்டால் 4 போலீஸ் அவங்கள ஷேடோ போட்டே இருப்பாங்க. இவங்க எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, எங்கே மீட் பண்ணுறாங்க, எங்கே என்ன டிரான்சாக்ஷன் நடக்குதுன்ட்டு. அப்படி உளவுத்துறை ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து காவல்துறையினர் சொல்லி ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகிறத தடுக்கணுமா என்னன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ண தானே அது காவல்துறைக்கும் அவருக்குமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணாங்கன்னா, சடனாக வந்து அப்படி ஒரு சம்பவத்தை அவங்க அரங்கேற்றிட்டாங்க. ஒரு 2003ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் நாள் வந்துட்டு சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அவர் இருக்கும்பொழுது என்ன பண்ணாங்கன்னா, அதிரடியாக காவல்துறை வந்து அவரை வந்து என்கவுண்டர் பண்ணால். அப்போ அவங்களுடைய மனைவி 6 மாத கர்ப்பிணி. 6 மாத கர்ப்பிணி தான் வந்து அப்போ இருந்தவங்க வந்துட்டு ராதிகா செல்வி என்பவர்கள் வந்து அவர் திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமணம் கூடவும் அவங்களும் இருக்காங்க. அப்போ அவங்க இங்கே கூட இருக்காங்களா என்னென்னு தெரியல. பட் ஆனால் வந்து அப்போ 6 மாத நிறை கர்ப்பிணியாக அவங்க இருக்கும் பொழுது அவர் கூட இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் தொழில் ரீதியாக வந்திருக்கணும். தொழில் ரீதியாக வந்து ஏதோ ஒரு விஷயமா ஏதோ பேச்சுவார்த்தையோ இல்லை ஏதோ ஒரு ஏன்னா இவங்க வந்து இப்போ பணத்தை, அதாவது இன்றைக்கி நான் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணி பஞ்சாயத்து பண்ணி காசு சம்பாதிக்கணுன்ற ஒரு டீமும் கிடையாது. ஏன்னா இவங்க வந்து தொழில் ரீதியாக வளர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு தொழிலதிபர். ஆல்ரெடி வந்து நிலச்சி வந்தார், பெரிய செல்வந்தார். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் தானே தவிர இன்றைக்கி போய் ஒருத்தனை மிரட்டணும் காசு வரும், நாளைக்கு போய் ஒருத்தனை மிரட்டினா காசு வரும்ன்ற அந்த கான்செப்டில் இருக்கக்கூடிய டீம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க 6 மாத நிறைய கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது கணவர் வந்து என்கவுண்டர் செய்யப்படுகிறார். அதிமுக ஆட்சியில் அது நடக்குது. நடந்து முடிந்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, 28 வயது அவங்க மனைவிக்கு. அப்போ 28 வயது ராதிகா செல்வி அவர்களுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, எம்பி சீட்டு கொடுக்குறாங்க. திருச்செந்தூரில் கொடுக்குறாங்க. திருச்செந்தூர் தேர்தலில் போட்டிட்டு பெருவாரியான வாக்குகள் வாங்குகிறாங்க. வாக்குகள் வாங்கி அவங்க இமீடியட்டாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மத்திய இணையமைச்சராக மன்மோகன் சிங் இருந்தார் இல்லையா, அப்போ அவருடைய இதில் வந்துட்டு மினிஸ்ட்ரியில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மத்திய இணையமைச்சராக கொடுக்குறாங்க. அப்போ வந்து நம்ம இவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிதம்பரம் வந்து அதுக்கு வந்து கேபினெட் அமைச்சராக இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது எந்த காவல்துறையினால் படுகொலை அவருடைய கணவருக்கு சுட்டு படுகொலை செய்யப்பட்டாரோ அதே காவல்துறையினர் வந்து
மத்திய இணையமைச்சராங்கன்னும் போது அவங்களுக்கு சல்யூட் அடித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இவர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்ட பிறகு அங்கே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் மாபெரும் ஒரு பதட்டமான சூழல் நிலவுச்சு. இவரை வந்து இறந்து போன தகவல் தெரிந்த உடனே ஆங்காங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா காவல்துறையினர் குவிக்கப்பட்டார்கள். ஒரு பஸ்ஸில் பப்ளிக் போகும்போது அந்த பஸ்ஸெல்லாம் இறக்கிட்டு பஸ்ஸெல்லாம் ஃபயர் பண்ணிட்டாங்க. ஒரு பஸ்ஸை வந்து கொளுத்தப்பட்டுச்சு. அப்படி வந்து இவர் அதுவும் இல்லாமல்னு கேட்டால் இவங்களுக்கு வந்து இந்த தூத்துக்குடி அந்த நெல்லை மாவட்டம் இந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு நிறைய ஹப்பு வந்துட்டு உங்களுக்கு மும்பையில் இருக்குது. மும்பையில் கூட இவர் வந்துட்டு அப்பொழுது அமைச்சராக இருந்தக்கூடிய சுஷில்குமார் சிண்டேவை பார்த்து அங்கே இருக்க தமிழர்களுக்கு வந்துட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, அவர்கள் தொழில் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்கள், அவர்களுக்கு அச்சுறுத்தல் ஒரு வகையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் போய் அவங்களுக்காக குரல் கொடுத்துருக்காரு. அவங்களுக்காக போய் அங்கே அவர் நின்றுருக்காரு. அப்படி பல்வேறு விஷயங்கள் அவங்க பண்ணியிருந்தாலும் வெங்கடேச பண்ணையார் அப்படின்னு சொல்ல வரும்பொழுது என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சாதி சண்டைகளையும் இப்படி பின்னாடி வந்துடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இவர் அது மாதிரி போய் ஒரு இடத்துல நின்று சண்டை போட்ட மாதிரியும் தெரியல. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட பிறகு தான் என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா இப்படிலாம் கதை இருக்குமோ அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கான எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்க்கும்போது தான் இந்த விஷயங்கள்லாம் வெளியிலே வருது. வெங்கடேஷ் பண்ணையார் அதாவது என்ன காரணம் சொன்னாங்க சார்? இப்போ என்கவுண்டர் பண்ணதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க? இல்லை, என்ன காரணம் சொன்னால் இவங்களுக்காக சட்டம் ஒழுங்கு வந்து பாதிக்கப்படுற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து வந்து இது மாதிரி வந்து நிறைய பஞ்சாயத்தெல்லாம் பண்ணுறாங்க, அதுவும் இல்லாமல் நிறைய பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் தலையிடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் காவல்துறையினுடைய பதிவு இருந்துச்சு. பட் ஆனால் எந்த பதிவாக இருந்தாலும் எந்த நீதிமன்றம் வந்துட்டு யாரையும் வந்து சுற்றுன்னு சொல்லலை. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அதிகாரம் கையில் இருக்கின்ற பொழுது இப்போ நீங்களும் நானும் இருந்தால் கூட நம்ம வந்து அரசுக்கு எதிராக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வந்து சட்டத்துக்கு மீறிய செயல்களை செய்கின்ற பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இது மாதிரியான காரியங்கள் செய்வதற்கு அதிகாரம் கையில் இருக்கு இல்லையா? அதனால் அந்த அதிகாரத்தை கையில் வச்சு அவங்க பண்ணிட்டாங்க. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவுக்கு எதிராகவும் பல்வேறு இடங்களில் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் வந்து பேனர்கள்லாம் கிழிக்கப்பட்டுச்சு. பெரிய ஒரு இதே நடந்த பொழுது அப்போ எதிர்கட்சியாக இருந்த திமுக வந்துட்டு இதெல்லாம் வந்து எதற்காக செய்யப்பட்டது, ஏன் இவ்வளோ பெரிய கலவரங்களில் இவ்வளோ சண்டைகள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இது வந்து காவல்துறையினர் திட்டமிட்டு செய்த ஒரு என்கவுண்டராக தான் பார்க்கப்பட்டது. ஏன்னு கேட்டால் இதை வந்து ஷேடோ போட்டு வாட்ச் பண்ணாமல் நீ எங்கே வர போகிற, இப்போ நீங்கள் 10 இடம் போவீங்க, ஆனால் கரெக்டாக உங்களை அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உங்களை டார்கெட் பண்ணி உள்ளே இறங்கி அடித்து அவங்கள வந்து என்கவுண்டர் பண்ணுன்ற அளவுக்கு வந்து ஒரு வீரியமான ஒரு குற்ற செயல்களில் இவர்கள் ஈடுபட்டார்கள்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு வீரியமான குற்ற செயலில் ஈடுபடாத போது அப்போ வந்து என்ன பண்ணு கேட்டால் நீதிமன்றத்தில் போய் ஒரு உத்தரவு வாங்கிட்டு வந்து கைது கூட பண்ணி சிறையில் அடைச்சிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக என்கவுண்டர், டைரெக்டாக போயிட்டு இது ஒரு பொது அமைதிக்கு வந்து குந்தகம் விளைக்கிற இவங்களால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நாளைக்கு இப்போ வரும், அதனால் வந்து நாங்கள் இவர் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த குற்றவாளி மாதிரி காட்டி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவெளியில் இப்போ தப்பிச்சு போகும்போது என்கவுண்டர் பண்ணலாம், ஒரு வீட்டில் வச்சு எப்படி சார் என்கவுண்டர் பண்ணலாம்? இது வந்து அரசியல் நோக்கம், அரசியலுடைய நோக்கம்னு பார்க்கலாமா? இல்லை, இப்போ அரசியல் நோக்கம் இப்போ அப்படி தான் பேசப்பட்டுச்சு. ஏன்னா அரசியல் ரீதியாக ஒரு சில காரணங்கள், அதாவது என்ன கேட்டிங்கன்னா இவங்க வந்துட்டு ஏடிஎம்கே அகென்ஸ்டாக ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. இந்த கருத்துக்கள் வந்துட்டு நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் வந்துட்டு பெரும்பாலான மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள், இவங்க பேசினா வந்து அங்கே கேட்கும், இங்கே பேசினா அங்கே சத்தம் கேட்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. அதே நேரத்தில் வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு சில சிக்கல்களை இவர்கள் வந்து ஃப்யூச்சரில் உருவாக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு கேண்டிடேட்டை இவங்க போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இல்லை ஓட்டை பிரிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தானே இதை வந்து நம்ம என்கவுண்டர் செய்யப்பட்டதாக பார்க்கப்படுகிறது. அதாவது வெங்கடேஷ் பண்ணையார் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து என்னென்ன கேஸாக இருக்குது அவர் மேலே? இல்லை, வெங்கடேச பண்ணையார் அவர்கள் மீது வந்து ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குன்றதெல்லாம் வந்து இப்போ யாருமே இது வரைக்கும் அதை சொல்லலை. அதாவது வந்து அவர் மீது வந்து வெளியாட்கள், அதாவது இந்த சாதி ரீதியான சண்டைகளில் வந்து ஏன்னா ஒரு சில வழக்குகள் இருக்குமே தவிர நேரடியாக அவர் களத்தில் இறங்கி துப்பாக்கி எடுத்தோ கத்தி எடுத்தோ சண்டை போட்ட மாதிரியான வழக்குகள் வந்து எந்த பதிவுமே இல்லையே. அவர் ஒரு தொழிலதிபராகவும் அவர் வந்து ஒரு நிலச்சுவந்தாராகவும் ஒரு பண்ணையாராகவும் தான் வந்து பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அதுதான் இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெரிய டீம் இவரை ஃபாலோ பண்ண போது, ஒரு பெரிய சாதி அமைப்பு இவரை ஃபாலோ பண்ணுது. இவர் சொன்னால் இவருடைய அசைவில் வந்து அடுத்த கட்ட சண்டை நடக்க போய் அங்கே போய் இதை பண்ணான்னா பண்ணுவாங்க, இங்கே போய் இதை பண்ணுவாங்கன்னும் போது இவரை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு டான் லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதான் இவருக்குன்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டாரு. இவருக்குன்னு வந்து ஒரு கட்டமைப்பு வந்து அவரை உருவாக்கிட்டாரு. அதுவும் இல்லாமல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில கொலை வழக்கு தென் மாவட்டங்கள் நடைபெற்ற கொலை வழக்கில் இவர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் மறைமுகமான இவருடைய ஆதரவு இருக்குமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடெல்லாம் வந்து காவல்துறை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் ஃபில்டர் பண்ணி எடுத்துருவாங்க. யாராக இருந்தாலும், அதாவது நம்ம நினைப்போம்
அதாவது வந்து ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு பிறகு சிறந்த காவல்துறை அப்படின்ற விருதெல்லாம் வந்து நம்ம காவல்துறை பெற்றிருக்கு. இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட பண்ணையார் வெங்கடேச பண்ணையாருடைய வழக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதி ரீதியான மோதல்கள் தான் அதிகமாக இருந்திருக்கிறது. அதாவது 2 பிரிவினர் இவங்க இருக்கிறதுக்கும் இவங்களுடைய ஆப்போசிட் டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவினருக்கும் இருக்கிற மோதல் தான் வந்து இதை வந்து என்ன கேட்டிங்கன்னா பரவலாகவே பேசப்பட்டு இதற்கான ஏற்பட்ட சண்டைகள், இதற்காக ஏற்பட்ட வழக்குகள், அவங்க ஒரு பக்கம் ஒரு போராட்டம் நடத்துறது, இவங்க ஒரு பக்கம் போராட்டம் நடத்துறது அப்படின்னு கொண்டு போய் தான் இதை வந்து என்ன கேட்டிங்கன்னா இவரை வந்து அப்படியே சித்தரித்து கொண்டு வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இவர் இருந்த காலகட்டத்தில் தான் வந்து நம்ம வந்து பசுபதி பாண்டியனும் அவர் வந்து நெல்லை மாவட்டத்தில் இருந்தார். அவரும் வந்து இவர் 2 பேரும் வந்து எதிர் துருவங்களாக இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஆவாதுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த 2 துருவங்களும் வந்து அப்படியே ரைஸ் ஆகி மேலே வந்துட்டு இருக்காங்க. அவருக்கான ஒரு அமைப்பை கட்டமைக்கிறாரு, இவருக்கான ஒரு அமைப்பை கட்டமைக்கிறாரு. இப்படி போய்கிட்டு இருக்க சூழ்நிலை தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கவுண்டர் பண்ண உடனே எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து ஒரு பிரிவினருக்கு சாதகமாக இவங்க வந்து பண்ணுறாங்க, இந்த அரசு இது மாதிரி செயல்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. குற்றச்சாட்டு இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி அவங்க மனைவியை கூப்பிட்டு, கர்ப்பிணியாக இருந்த அவங்க மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு 28 வயசில் அவங்களுக்கு வந்து எம்பி சீட்டு கொடுக்குறாங்க. 31 வயசு 2 ஆண்டுகள் வந்து அவங்க மத்திய இணையமைச்சராக ஃபுல்லாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்தாங்க. இப்போ அரசியலை விட்டு ஒதுங்கி இருக்காங்க, குழந்தைகள் படிப்பு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அந்த இதில் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அரசியல் நோக்கத்திற்காக ஒரு ரவுடிகள் உருவாக்கப்படுதா சார்? இல்லை, ரவுடிசம் அது காலங்காலமாகவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலாக இருக்கட்டும், இந்திய அரசியலே நீங்கள் புரட்டி எல்லாத்தையும் எடுத்து பாருங்களேன், எல்லா மாநிலங்கள்லையுமே பார்த்திங்கன்னா இந்த ரவுடிசம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து எப்பயுமே கூட கட்டி தான் வச்சுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து என்ன கேட்டிங்கன்னா அவங்க பின்னாடி ஒரு 10 பேர் இருப்பான், நாளைக்கு பேனர் வைக்கணும், போஸ்டர் ஓட்டணும் அப்படின்னா நம்ம ஒரு சாதாரண ஒரு தொண்டரை போய் நம்ம வந்து கேட்க முடியாது. அவருக்கு எந்த சோர்ஸுமே இல்லாதவர் என்ன பண்ண போகிறாரு. இப்போ ஒரு ரவுடியோ ஒரு டானோ இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கீழே 10 பேர் இருப்பான், இதை பண்ணுடானா பண்ணுவான். அதனால் எப்பயுமே இவங்க துணைக்கு வைத்துக்கொள்வது அது நம்ம வந்து பப்பு யாதவ்லேருந்து நம்ம சொல்லலாம். அவர் வந்து என்ன கேட்டால் எம்பி ஆகி இப்போ தனிப்பட்ட ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார். பீகாரில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாபெரும் இன்றைக்கி வரையும் டானாக தானே இருக்கார். அதுமாதிரி ஏகப்பட்ட டான்ஸ் வந்து இன்றைக்கி வந்து காங்கிரஸ் கட்சியிலையும் இருக்காங்க, பாஜகலையும் இருக்காங்க. எல்லாம் போய் கட்சியில் ஐக்கியமாயிருவான். இப்போ வந்து மாநில கட்சிகள் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்கன்னா குட்டி ரவுடிஸ் தான் வந்து மாநில கட்சி இருப்பான், பொறுப்பு வாங்கிட்டு அப்படி போயிடும். அதிமுக திமுக இந்த கட்சி அந்த கட்சின்னு போயிடுவாங்க. ஆனால் பெரிய லெவலில் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்குனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பவர் அப்படின்னும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் போயிடுவான். இப்போ வந்து நீங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றை புரட்டி பார்த்தோம்னா அதுலேயும் பெரிய ஆட்கள் இருந்திருக்காங்க. பாஜகனுடைய வரலாற்றை புரட்டி பார்த்தீங்கன்னா அதுலேயும் பெரிய டான்ஸ் ரவுடிகள் எல்லாம் வந்து போய் இணைந்து எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்லாம் வாங்கியிருக்காங்களே. இவர் எம்பி வெங்கடேச பண்ணையார் அவர்களை பொறுத்தவரை அவர் எம்பி ஆகலை, எம்எல்ஏ ஆகலை. இவங்களுக்குள்ளே ஒரு மோதல் இருக்குது. அந்த நெல்லை மாவட்டத்தில் யார் பெரிய ஆள்னு ஆரம்பித்த இந்த சண்டை, யார் வந்து நான் அடுத்த கட்டம் யாரா நான் யார் நீ யார் அப்படின்னு சொல்லி இந்த பேச்சுவார்த்தை இந்த சண்டைகள் என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி போய் என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா இவங்க இது திமுக அதிமுக இப்படி அப்படின்னு மாற்றி போகிறது தான் இன்றைக்கி இவங்களே ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்தாங்க. கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சி வந்து எனக்கு என்ன கேட்டிங்கன்னா இன்றைக்கி பணங்காட்டு படை கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அதில் ஒரு கட்டமைப்பு உருவாக்கலாம், அதில் வந்து எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் எப்போவுமே பதட்டமாகவே இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அரசியல்வாதிகள் அது அப்போ அந்த சின்ன பிரச்சனையாக இருக்கும்போது அதை விட்டாங்க. இவனை தொட்டாலும் இவனாக ஓட்டுக்கு போயிடும். ஒரு 1000 ஓட்டு 50 ஓட்டிலும் தோற்று போகிறாங்க, 5 ஓட்டில் 2 ஓட்டில் கூட தோற்றுருக்காங்க. இவனை தொட்டால் இவன் ஓட்டு போயிடும், இவனை தொட்டால் இவன் ஓட்டு போயிடும்ட்டு இவங்க பாட்டுக்கு என்ன பண்ணிடுறாங்க கேட்டால் நியூட்ரலாக போயிடுறாங்க. நியூட்ரலாக போயிட்டு யார் இவங்களுக்கு சாதகமாக இருப்பாங்களோ அவங்களுக்கு ஆதரவாகவும், யார் இவங்களுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராகவும் செயல்பட்டுறாங்க அந்தந்த பீரியடில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள். அந்த அரசியல்வாதிகள் செய்கின்ற தவறு தான் இன்றைக்கி என்ன ஆகிப்போடுதுன்னு கேட்டிங்கன்னா இது எத்தனை இப்போ உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. நெல்லை மாவட்டத்தில் நம்ம இவர் வெங்கடேச பண்ணையாரோடைய குடும்பத்திற்கும் நம்ம பசுபதி பாண்டியனார் அவங்க அந்த 2 பிரிவுகளுக்கும் ஏற்பட்ட சண்டை எத்தனை உயிர்களை பலி வாங்கியிருக்கிறது, எத்தனை இளைஞர்கள் இதனால் இறந்து போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஒரு சண்டையாக இது உருவாக்கி விட்டது. இதை வந்து அப்பயே சரி செய்து அப்பயே கொண்டு போயிருக்கணும். இன்றைக்கு வரையும் வழக்கு பசுபதி பாண்டியனார் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு இன்றைக்கு வரையும் போய்கிட்டு இருக்கு. அதே போல் அவர் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த டீம் இந்த டீம் கிட்ட அடித்து இந்த டீம் அந்த டீம் அடித்து அப்போ இது வந்து இதற்கு காரணம் யாராக இருக்க முடியும்? இந்த 2 பிரிவினராக இதை அளக்கக்கூடிய இவர்கள் 2 பேரையும் சரி செய்யக்கூடிய இவங்க 2 பேரையும் பாதுகாக்கக்கூடிய 2 பிரிவினரையும் வந்து சமன் செய்து இந்த பிரச்சனையை முடிக்கக்கூடிய அதிகாரமும் பவரும் கவர்மெண்ட் கிட்ட தானே இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி இது பூதகரமாக போயிட்ட பிறகு இதை இந்த விஷயத்தை வந்து இப்போ இன்றைக்கி என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன், எனக்கு ஃபேவராக இருக்குன்னு விட்டுருவேன்.
ஆப்போசிட் பார்ட்டியை சுட்டுருவேன். அதான் நடந்தது இவருடைய வழக்கில் தான் நடந்துச்சு. அதை வந்து சரியான விதத்தில் அந்த சண்டையை கையாளாகாத அதை வந்து கரெக்டாக கொண்டு போகாத ஒரு விஷயத்தினால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்ன கேட்டிங்கன்னா சாதி சண்டையாக உருவாகி அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடுச்சு. அடுத்த கட்டத்தை நோக்கி போய் இது என்ன கேட்டிங்கன்னா பிரச்சனைகளை உருவாக்கி இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களில் வந்து காவல் நிலையங்களில் எல்லா காவல் நிலையங்களிலும் பார்த்திங்கன்னா மேக்சிமமாக பார்த்திங்கன்னா சாதி சண்டைகள் தான் அதிகங்க. இன்றளவும் சண்டை போயிட்டு தானே சார்? இன்றளவும் சண்டை போயிட்டு இருக்கு. நான் தான் சொன்னேனே, நம்ம வந்து பின்னாடி நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த சைட்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இன்னைக்கு வந்து அரசியலுக்கான தானே உருவாக்குறாங்க சார். அது அரசியல்வாதிகள் அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ அரசியல் அதிகாரம்ன்றது சாதாரண அதிகாரம் கிடையாது. அந்த அரசியல் அதிகாரம் அது வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா அது மத்தியிலிருந்தே வருது. மத்தியிலிருந்தே டெல்லியிலேருந்தே அது வருது. ஒவ்வொரு மாநிலங்களும் இந்தியாவில் நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதி தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். சாதி தலைவர்களுக்கு, அதாவது இந்த சாதி தலைவராக இவருக்கு ஒரு சீட்டு, அவர் ஒரு எம்பி ஆக்கி அவர் ஒரு மினிஸ்டர் ஆக்கிறது அப்படின்னும் போது இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அடுத்து அப்போ நம்மளும் ஒரு அமைப்பாக கட்டி எழுந்தால் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரிவாக செயல்பட்டு இவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா மோதிக்கிறாங்க. நான் பெரியாளா நீ பெரியாளா, இதுதான் சம்பவமே தவிர வெங்கடேச பண்ணையார் என்பவர் வந்து என்ன கேட்டிங்கன்னா அவர் மீதான வழக்குகள் என்ன, அவருக்கு எவ்வளோ விஷயங்கள், அவரால் பாதிக்கப்பட்டவங்க என்னென்னலாம் எந்த பட்டியலும் யாரும் இப்போ இது வரைக்கும் கொடுக்கல. ஆனால் என்னென்னு கேட்டால் இவங்களுக்கும் பசுபதி பாண்டியன் அவர்களுக்கும் அந்த தேவேந்திரகுல அமைப்பு ஆரம்பித்து அவர் கட்டி அமைச்சு அவர் வரும்பொழுது அந்த சாதி சண்டை ஆரம்பித்து பார்த்திங்களா, இவங்க வந்து அவங்களுடைய வெங்கடேச பண்ணையாருடைய குடும்பத்தில் 2 கொலைகள் நடைபெறுகிறது. அந்த கொலைக்கு பழி வாங்கணும்னு சொல்லி அப்படியே போகிறாங்க. இவர் கூட இருக்கிறவங்கள அவங்க கொலை பண்ணுறாங்க. இப்படி உருவானதான் அந்த சண்டை. இந்த சண்டை வந்து சரி செய்யப்படக்கூடிய ஒரு சண்டை தான் அப்போ. ஆனால் இப்போ என்னென்னு கேட்டால் இது முற்றி இப்போ வந்து ஜனவரி மாதம் அப்படின்னு வரும்போது தான் கேட்டிங்கன்னா பசுபதி பாண்டியன் நினைவு நாள்னு வரும். அப்போ இவங்கெல்லாம் ஒரு மாதிரி ரைஸ் ஆகி போயிடுவாங்க. இந்த பக்கம் போனீங்கன்னா அது ஒரு நினைவு நாள்னு வரும். அந்த நினைவு நாளுக்கு இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்க ஏதாவது ஒன்று பண்ணணும்னு இவங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த சாதி சண்டைகளுக்குள்ளேயும் சாதி பிரச்சனைகளுக்குள்ளும் ஒரு சக மனிதன் இப்போ வந்து அவன் ஒரு தவறு செஞ்சுருக்கான் அப்படின்னா அவனை கூப்பிட்டு இல்லை அவங்ககிட்ட பேசி தலைவர்கள் பேசினா அது சரியாகக்கூடிய விஷயம் தானே. நீங்களும் நானும் கூப்பிட்டு இல்லை அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அரசியல் பண்ண முடியாதுல்ல சார். அதுக்காக தான் அந்த ஒரு காரணத்திற்காக தான் அரசியல் ரீதியாக பிரிக்கப்பட்டு சாதி அமைப்புகள் உருவாக்கப்பட்டு இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சாதி அமைப்பு நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. யார் வேணால் பேசட்டும், எதிர் விவாதத்துக்கு தயாரான்னு கேட்கணும். எல்லா சாதி அமைப்புலும் 4 அமைப்பு வச்சுருக்கான், 4 பேர் தலைவராக இருக்கான். ஆனால் இவனால் என்றைக்குமே அந்த சாதிக்கு நல்லதே கிடையாது. இப்போ அந்த ஒரு வழக்கு நான் சொல்கிறேன், ஒரு கொலை வழக்கு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொலை வழக்கில் அந்த குடும்பம் கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பம் பாதிக்கப்படும். கொலை செஞ்சான் பார்த்தீங்களா, அவன் குடும்பம் 100% பாதிக்கப்படும். அப்போ இவர் கொலை செஞ்சுட்டு வந்துடுறாரு, பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்கு இல்லையா, அந்த குடும்பம் ஒரு ரிவெஞ்ச் எடுப்பான். இப்படி பழிக்கு பழியாக நடைபெற்ற கொலைகளே எப்படியும் ஒரு 50, 60, 100 கொலை கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடைப்பட்ட காலம், இந்த 15 ஆண்டு காலத்தில் நீங்கள் புரட்டி பாருங்கள், பசுபதி பாண்டியன் அவர்கள் இறந்ததற்கு பழிக்கு பழியாக ஏகப்பட்ட கொலைகள் நடந்துருச்சு. இந்த காலகட்டத்தில் பழிக்கு அந்த இறந்தப்போ அந்த நிர்மலா தேவி கொலை குற்றவாளிகளுக்கு வீடு கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு நிர்மலா தேவின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க தலையை வெட்டி எடுத்துகிட்டு போய் போர்டுக்கிட்ட வச்சாங்க, தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரியான ஒரு வழக்கெல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் எங்கே உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா அங்கே பேஸில் உருவாச்சு. கீழே பேஸில் உருவாகும் பொழுது அதை அப்போயே சரி செய்து அப்போயே நீங்கள் என்கவுண்டர் பண்ணி இப்போ அந்த கொலைகள் நடக்கும்போது அப்போயே என்கவுண்டர் ஏதோ ஒன்று செட்டிங்கை ஒன்று போட்டு பண்ணியிருந்தா இன்றைக்கி இந்த 2 மிகப்பெரிய பிரிவினருக்கும் இடையே 2 பேரும் நண்பர்கள் தான், எல்லாரும் ஒன்று தான். இது இந்தியா பாகிஸ்தான் சண்டை கிடையாது. இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கு. அந்த இதில் இப்போ இந்த G20 மாநாட்டுக்கு பிறகு வந்து என்ன கேட்டால் இந்திய வெளியுறவுத்துறையில் இருக்கிறவரை வந்து வெளில அனுப்பிச்சி விட்டாங்க. இவங்களும் இங்கேருந்து 5 நாளுக்குள்ளே வெளில வந்துருந்தாங்க. இந்த சண்டை கிடையாது. இது என்ன கேட்டால் ஒரு ஊர் சண்டை, ஒரு ஊருக்குள்ளே நடந்த சண்டை, தூத்துக்குடியில் நடந்த சண்டை. அந்த சண்டை அடுத்த கட்டம்னு போன உடனே இவங்க வந்து இவருக்கு பின்னாடி நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்கன்னும் போது இவர் தான் அதற்கு பழி வாங்க போகிறான்னு இவங்களே முடிவு பண்ணுறாங்க. இவங்க தான் வாங்க போகிறாங்க, இவங்க தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கடைசியில் இது அதே மாதிரி தான் கொண்டு போய் வழக்குகள் மாறி இவர் என்கவுண்டர் செய்யப்படுகிறார். இப்போ இவருடைய வழக்கில் பசுபதி பாண்டியனார் வழக்கில் வந்துட்டு நம்முடைய சுபாஷ் பண்ணையார் அவர்கள் வழக்கில் சேர்க்கப்பட்டார். அதுவும் இல்லாமல் கேட்டிங்கன்னா அப்போ எஸ்பியாக இருந்தவர் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டால் இந்த வழக்கு வந்து திட்டமிட்ட ஒரு படுகொலை. இது வந்து என்ன காரணம் கேட்டால் 19-20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்துக்கு பழிக்கு பழி வாங்கிட்டாங்க கூலிப்படை வச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. அப்போ 19-20 வருடத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்திற்கு நீங்கள் அப்போவே ஏன் சட்ட ரீதியாக ஒரு தீர்வு காணலை? அப்போ தீர்வு காணாத பொழுது இது யாரை பாதிக்கப்படுது? பாம் அடித்து கொலை பண்ணுறாங்க, பாம் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள். காவல்துறையினரால் வாகனத்தில் கொண்டு செல்லப்படும் போது டோல்கேட்டில் வந்துட்டு மிளகா தண்ணியில் கரைச்சி அப்படியே போலீஸ் வண்டியில் போகும்போதே இறக்கி அங்கேயே கொலை செய்தார்கள். இந்த சண்டை நெல்லை மாவட்டத்து சண்டைன்றது அது தீராத ஓயாத சண்டை.
அந்த சண்டையை தீர்க்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் அரசுக்கு இருக்குது. அதை வந்து நல்ல முறையில், அதாவது வந்து 2 பிரிவினரையும் கூப்பிட்டு இந்த பீஸ் மீட்டிங்லாம் பண்ணல, இதெல்லாம் எனக்கு பண்ணாங்களா என்னன்னு தெரில. ஏன்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் இது அடுத்த கட்டம். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே எக்யூப்ட் ஆகிட்டான். பணன்றதே செகண்டரி ஆகிப்போச்சு. என்ன கேட்டால் எல்லாருமே பணம் வச்சுருக்கான். இது மாதிரி ஒரு சம்பவம் நடைபெறுதா, ஆர்கனைஸ்ட் ஆகிடுறாங்க, ஆர்கனைஸ்டு கிரைம் ஆகிடுது. அப்போ திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ பார்த்தா அப்போ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கு வந்து இன்றைக்கி நம்ம வந்து அடுத்த வருஷம் ஒருத்தனுக்கு காலி பண்ணோன்னு கேட்டால் இந்த சாதி சண்டைகளில் இன்றைக்கே ஒர்க் அவுட் பண்ணிக்கிறான். திடீர்னு தெரியுது. அப்போ தான் என்ன சொல்கிறான், அந்த கொலைக்கு இது பழி வாங்கப்பட்டதுன்ட்டு. அப்போ இதை வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் செக்ஷன்றக்கூடிய அந்த ஐஎஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். இப்போ ஒருத்தர் டான் ஆகிறதுனால என்ன நடக்க போகுது, எந்த பெரிய டானாக இருந்தாலும் ஆண்டாண்டு காலமாக அழுது புலம்பினாலும் மாண்டவர் மீண்டு வருவதில்லை. ஒரு வாட்டி நான் எவனாலும் இன்றைக்கி இன்னும் இருக்கிறவன் நாளைக்கு கிடையாது. அப்போ இவனை டானுன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுடைய வாழ்க்கையை வந்து சிதைத்து விடுகிறார்கள். இப்போ இந்த அவர் கணவர் இறந்து விட்டார். அவங்க வந்து 6 மாத கர்ப்பிணியாக இருந்தாங்க. அப்புறம் அமைச்சராகி இன்றைக்கி அரசியலை விட்டு ஒதுங்கி அவங்க பாட்டு அவங்களுடைய பணியை செய்து கொண்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம அப்போ வந்து நம்மளுடைய அதிமுக ஆட்சியில் இருந்தபொழுது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பெரிய எதிர்ப்பு அலைகளை உருவாக்கியது. இது வந்து திட்டமிட பண்ணிட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லி பெரிய இதாக வச்சு அடுத்த எலெக்ஷனில் ஏடிஎம்கேக்கு வந்துட்டு அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கலவரங்களெல்லாம் பண்ணாங்க. அதன் பிரதிபலனாக தான் இவங்க வந்து ஜென்ரல் எலெக்ஷன் நின்று எம்பி ஆகிட்டாங்க. தொடர்ச்சியாக என்கவுண்டர் வந்து இரவில் நடக்குது, என்ன சார் காரணம்? இரவில் நடப்பது என்கவுண்டர்ன்றதே என்னென்னு கேட்டிங்கன்னா 90% வந்து அது ஒரு செட்டிங் தான். அது 10% தான் அது வந்து ஒரிஜினலாக அந்த சம்பவங்கள் நடக்கும். அப்போ 90% செட்டிங் நான் எதில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வழக்கு வந்து கைது செய்யப்பட்டு என்கவுண்டர் வந்து என்னென்னு கேட்டால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வாகனத்தில் கொண்டு போகும்போது காவல்துறையினர் தாக்கிட்டு போயிட்டாங்கன்ட்டு. காவல்துறையினர் எக்யூப்டாக இருப்பாங்க, கையில் ஆயுதங்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். குற்றவாளி கையில் எப்படி ஆயுதம் வரும்? குற்றவாளி வந்து கைவிலங்கிடக்கூடாது அப்படின்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க ஆல்ரெடி வெல் ப்ரிப்பேர்டு. இவனை விட்டா நாளைக்கு வந்து பிரச்சனை பண்ணால் அப்போ ஹீனியஸ் கிரைம் பண்ணுறவன், அதாவது 376 ரேப்பு, போக்சோ கேஸு, குடுற கொலை வழக்கில் இருக்கிறவங்கள வந்துட்டு அது மாதிரி சம்பவங்கள் வந்து பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்பா நிம்மதிரா பாவி, இவனால் எவ்வளோ தொல்லடா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அதே நேரத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா நிரபராதிகளை இது மாதிரியான விஷயங்கள் நிரபராதின்னு சொல்ல வரும்பொழுது ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட்லாம் இருக்குன்னு வச்சுக்கோ, அவனை நீதிமன்றத்துக்கு முன்னாடி தான் நிறுத்தணுமே தவிர நீதிமன்றத்தில் நிறுத்துங்க சட்ட ரீதியான ஒரு ஏன்னு கேட்டால் அவங்களுக்கும் ப்ரொசீஜர் அதிகம் இல்லை. நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு போகணும், இவங்களுக்கு போடுறதுக்கு ஒரு 100 போலீஸை போடணும், 4 வண்டி வச்சு அனுப்பணும், ஏன்னா இவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி இருக்கும். இதெல்லாம் ஒரு கணக்கில் கொண்டு தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு என்கவுண்டர் பண்ணாங்க. ஆனால் தமிழகத்திலே தப்பி தவறி செய்த ஒரு என்கவுண்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா அது வெங்கடேச பண்ணையாருடைய என்கவுண்டர் தான். அது ஏன்னு கேட்டிங்கன்னா அவரை விட்டுருந்தா அவங்க வந்து பாட்டுக்கு அவங்களுடைய வேலையை பார்த்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் என்ன கேட்டிங்கன்னா இந்த சாதி சண்டைகள் நின்றுக்குமான்னு தான் நின்றுருக்காது, அது அடுத்த கட்டம் நோக்கி போயிருக்கும். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அது அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டாலும் கூட இந்த தொடர் கொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து ஒரு அமைப்பாக கட்டமைக்கப்பட்டாங்க. அந்த அமைப்பை வந்து யாராலையும் போய் சிதைக்க முடியாது. அதே போல் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சண்டை சரி செய்யக்கூடிய கடமை யார்கிட்ட இருக்குது, அரசுக்கிட்ட இருக்குது. அதை வந்து அழகாக சர்வே பண்ணி இதை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் அரசுக்கிட்ட இருக்கும்பொழுது அவங்க தான் வந்து இந்த ரெண்டு சாதியினருக்குமான சண்டையை நிறுத்தக்கூடிய விஷயத்தை முன்னெடுக்க வேண்டும். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி சார். ஆண்டனி சார்.